வணக்கம். நிஃப்டி 50 3/7/2026க்கான இன்ட்ராடே லெவல்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 ஹவர் சார்ட் எடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் 24,167 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,188 இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து 24,262 ரெசிடென்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 24,348 ரெசிடென்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 24,472 ஒரு லெவல் இருக்குது. இதே டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இமிடியேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,112 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,048 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 24,959 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 24,844 ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுதான் நாளைக்கு உள்ளான நிஃப்டி 50 இன்ட்ராடே லெவல்ஸ். இது மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இதே மார்க்கெட்டு கேப் அப்பு கேப் டவுன்லாம் ஆச்சுன்னா லெவல்ஸ் மாறும். இதுக்கடுத்து நீங்கள் 15 மினிட் சார்ட்டில் கூட நீங்கள் லெவல்ஸ் பார்த்துக்கலாம், எந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு பாருங்கள். அப்புறம் 15 மினிட் கேண்டிலில் எப்படி மூமெண்ட் இருக்குது அதை பார்த்துட்டு ஒரு 5 மினிட்டில் நீங்கள் ட்ரேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை 1 மினிட்டில் கூட ஓப்பன் பண்ணலாம். 5 மினிட் பெட்டராக இருக்கும். பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் எடுங்க. அது லாஸோ ப்ராஃபிட்டோ, மினிமம் லாஸில் உங்களால் எவ்வளோ லாஸ் ஒரு நாளைக்கு தாங்க முடியுமோ அந்த லாஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிங்க. திருப்பி ட்ரேட் எடுத்திங்கன்னா அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தான் லாஸ் பண்ணணும்